சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 senior living apartmenta. 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இதை கொஞ்சம் மோசம் அப்படின்னு சொல்லுது என்ன, மகர ராசி இந்த தை மாசத்துக்கு கொஞ்சம் மோசம். ஏன்னா குரு பார்வையும் கிடையாது, குருவும் 6ல் இருக்காரு. அதனால குரு பார்வையும் கிடையாது. 8 கூடையவர் வந்து உள்ள வந்து உட்கார்றாரு. என்ன மகரம் மாதிரி இவங்க அடி வாங்குவாங்களான்னு கேட்டால் அடி வாங்க மாட்டாங்க. ஏன்னா கும்பத்துக்கு 5ல் குரு ஓடிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ அடிச்சாலும் தாங்கி தாங்கி எந்திரிச்சு வந்துடுவாங்க. அப்போ கும்பராசிக்கு ஒரு பெரிய இது கிடையாது. அப்போ இதில் என்ன மனைவி இவங்க கணவன் அப்படிங்கிற ஆப்பனண்ட் இது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இந்த வட்டங்கள்ல என்ன தேவையில்லாத செலவழிக்காம நல்செலவா செலவழிச்சிட்டு இருக்காரு. 4 சுகஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவர்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எதிரி வந்து அடங்கி நிற்பான், எதிரி மூலம் லாபம். அதே நேரத்தில் சுகஸ்தானத்துல குரு. அப்ப இவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனராசி. ரொம்ப சிறப்பா இருக்கிறது மீனராசி. மீனராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். லாபஸ்தானத்துல பரல்கள் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் ஜோதிடர் சோமசுந்தரம் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கார்த்திகை மார்கழி 2 மாதத்துக்கான ராசி பலன் நம்ம பார்த்தோம். ஒரு மாதமும் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்துல எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார். ஸோ நீங்க ஒரு வணக்கம் வச்சுட்டீங்கன்னா நம்ம அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபைன் டைம் சக்கர நேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். முதல்ல வழக்கம் போல் ஒரு விநாயகர் பாடல் பாடிட்டு உள்ளே போய்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக தை மாதம் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியனோட சுழற்சி வந்து தை மாதத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசியிலேருந்து அது வந்து இதை நோக்கி போகிறது, கடகம் வரைக்கும் போகிறது வந்து உத்தராயணமோ, அங்கேருந்து இங்கே வர்றது தட்சிணாயன்னு சொல்லுவோம். அயனமாக 2 அயனமாக பிரித்து வருஷத்தை வந்து எப்பவுமே டீல் பண்ணுவாங்க. அப்போ அங்கே முடிஞ்சு இங்கேருந்து வந்து இப்போ என்னென்னா, இப்போ மகரத்துக்குள்ளே என்ட்ராதுனால தான் அதுக்கு பேர் என்ன மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சங்கராந்திங்கிறது உலகத்திலே வந்து சூரியனுக்கு ஒரு வழிபாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் என்னென்னா தை மாதம். அது மாதிரி இருக்கிற 6 ஐந்தறிவு ஜீவன் சொல்லக்கூடிய மாடு இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய இந்து கலாச்சாரம் உள்ள ஒரு நல்ல விஷயம் தை மாதத்தில் உள்ள விசேஷங்களான விஷயம். இது வந்து விஷயம் வந்து அது. அப்போ நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுது. அந்த காலத்தில் விவசாயம் ஃபுல்லாக மாடை வச்சு தான், அப்புறம் பால் கொடுக்குது. அப்போ அதனால் அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு எப்படியாவது ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி அதில் வந்து முக்கியமாக மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னால் ஒருத்தர் சந்திக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு சமுதாய ஒற்றுமை, உறவினருடைய ஒரு இணைவு, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்காக தை கொண்டு வரதுனால என்ன, அதனால் தையில் என்னென்னா எப்போவுமே அறுவடை நடக்கும். அப்போ கையில் பணம் வந்துடும். அப்போ தை பிறந்தால் வழி பிறந்துன்றாங்க. அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் மார்கழி இதிலெல்லாம் பார்த்து பேசி வச்சவங்க தை பிறந்தவொடனே ஈஸியாக அவங்களுக்கு அடுத்த விஷயங்களை மூவ் பண்ணதுக்கு என்னென்னா கையில் பணம் இருக்கும். அறுவடை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பணம் இருக்கும். இது அந்த காலத்தில் சொன்னது. அப்போ இது சொன்ன விஷயம் மாதிரியே என்ன ஆகுதுன்னா, தையிலேருந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ப்ராஸ்பரஸ் இருக்கும், எல்லாருக்குமே குறைவு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் விஷயம். அடுத்தது மகரம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது தை மாதம்? மகரத்துக்கு கொஞ்சம் மோசம். ஏன்னா 8 கூடையவர் ஆயிடுவார் சூரியன். அவரு மகர ராசியிலேயே வந்து உட்கார்றாரு. அப்போ இவங்களா யாரும் வந்து செய்வினை செய்ய வேண்டாம். இவங்க காசு கொடுத்து எனக்கு செய்வினை செய்யன்னு சொல்லி தானாவே போய் இவங்களே போய் வாயை கொடுத்து வாங்கி பண்றது. அப்போ 8 கூடையன் லக்னத்துல வந்து ராசியில வந்து உட்காருதுன்னா வம்பு வழக்குகள் தேடி வரும். இதை கொஞ்சம் மோசம் அப்படின்னு சொல்லுது என்னன்னா, மகர ராசி இந்த தை மாசத்துக்கு கொஞ்சம் மோசம். ஏன்னா குரு பார்வையும் கிடையாது, குருவும் 6ல் இருக்காரு. அதனால குரு பார்வையும் கிடையாது. 8 கூடையவர் வந்து உள்ள வந்து உட்கார்றாரு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ராசி மகர ராசி. கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சும்மா போயிட்டு கொடுக்கறது எதுவும் கமிட் ஆகாம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ராசி மகர ராசிக்கு இந்த தை மாசம் உஷாரா இருக்கும். ஓகே சார். இதுக்கான கடவுள் வழிபாடு அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா
கொஞ்சம் வந்து உஷாரா இருக்கணும் போது இல்லை இவங்க மகரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஞ்சநேயர் வழிபாடு இது பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு வழிபாடு. ஓகே சார். அடுத்தது கும்பம். கும்பம் ராசிக்கு எப்படி அமையும் அப்படின்றது? கும்பம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரகசியங்கள் நிறைய உடைய ஆள், இவங்களை எளிதில் கணிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஜென்ரலாக வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் மேஷத்துலேருந்து எடுத்திங்கன்னா காலபுருஷனுக்குன்னு எடுத்திங்கன்னா 11வது ராசி, அப்போ லாபஸ்தானாதிபதிக்கு உண்டானது. கும்பம்னாலே ஷேப்பு பெருசு. அங்கே முதல்ல தொடும்போது என்னென்னா விநாயகர்னு வந்துடுவார், பானை வயிற்றோன்னு இருந்துடலாம். கொஞ்சம் சித்தர்கள் வழிபாடுன்னு எடுத்திங்கன்னா அகத்தியரை எடுத்துக்கிறது வழக்கமாக. கும்பமுனி தான் அகத்தியருக்கு பேரே கும்பமுனி. அவர் ஒரு கும்ப கலசத்துல இருந்து வந்தவருங்கனால கும்பமுனின்னு அவரோட பேர். ஸோ அது வந்து வழிபாடுக்கு அவங்கள சித்தர்கள்னா இது, தெய்வங்கள்னா விநாயகர் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்மம்ங்கிறது 7வது வீட்டுக்குரியது. அப்போ சிம்மம் சூரியன் வந்து எங்கே வர்றாரு? மகரத்துக்கு வர்றாரு, 12வது வீட்டுக்கு. ஓகே. 7 கூடியவன் 12ல். இப்போ 7 கணவன் மனைவி நண்பர்கள், 12 விரயம் வைத்தியம் செலவு. ஓகே. இது வருது கும்பம். என்ன மகரம் மாதிரி இவங்க அடி வாங்குவாங்களான்னு கேட்டால் அடி வாங்க மாட்டாங்க. ஏன்னா கும்பத்துக்கு 5ல் குரு ஓடிட்டு இருக்காரு. ஓகே. அப்போ எவ்வளோ அடித்தாலும் தாங்கி தாங்கி எந்திரிச்சு வந்துடுவாங்க. அப்போ கும்பராசிக்கு ஒரு பெரிய இது கிடையாது. அப்போ இதில் என்ன மனைவி இவங்க கணவன் அப்படிங்கிற ஆப்பனண்ட் இதை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இந்த வட்டங்களில் என்ன தேவையில்லாத செலவழிக்காமல் நல்செலவாக செலவழிச்சிட்டு போயிடணும். ஏதாவது பொங்கலுக்கு போனஸ் வந்துச்சு, ஏதாவது வந்துச்சுன்னா நகை நட்டை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சேவிங்ஸில் போயிடணும். எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் அது தேவையில்லாமல் வைத்திய செலவுக்கும். அப்போ 7ங்கிறது நண்பர்கள் இருந்தால் கடன் கொடுமா, போச்சுன்னா காசு வராது. இல்லை வெளில எங்கேயாச்சும் போகலாம், வெளில எங்கே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் சேஃபாக மூவ் வேண்டியது. மகரம் மாதிரி அடி வாங்காமல் இவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு குருபலம் இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் சமாளித்து வெளியே எந்திரிச்சிருவாங்க. ஓகே. நல்லா எந்திரிச்சு வரக்கூடிய இது கும்பத்துக்கு உண்டு. தப்பிச்சிடலாம் அப்படின்றதுதான். தை மாசம் கும்பம் தப்பிச்சிடும் அப்படின்றது. கொஞ்சம் அடி வாங்குறது. சிறப்பா அடுத்தால போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர். எப்படி அமையும் சார்? மீனராசிக்கு சிறப்பா இருக்கும். ஒரே வார்த்தை சிறப்பா இருக்கும் தெரியுது. ஏன்னா அவர் வந்திருக்கிறது மீனராசிக்கு சூரியன் 11ஆம் இடம். பரல்களை அள்ளி கொடுப்பார். லாபஸ்தானத்துல பரல்களை அள்ளி கொடுக்கார். 11ஆம் இடம் லாபம். அதுல பரல்களை அப்போ அள்ளி கொடுக்குற பரல்கள் எப்படி இருக்கும்? லாப பரல்கள், வெறும் பரல்கள் கிடையாது, லாப பரல்கள் 11ல் வர்றதுனால அதனால நல்ல ப்ராஃபிட். எதை தொட்டது அனைத்துமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் அப்படின்றது. அவர் 6 கூடையவராக இருந்தாலும் சரி, அப்போ எதிரிகள் அவ்வளோ வரும் அடங்கி போவான். எதிரிகள் வந்தே பணத்தை கொடுத்துட்டு போவான். மோதனான்னா அவன் தோத்துட்டு சரண்டர்ன்ட்டு வருவான். அப்போ வெற்றியும் இதையும் அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரர்கள். 11ஆம் இடம்ங்கிறது அபிலாஷைகள் நிறைவேறும் இடம். ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். அப்போ என்ன ஆசைப்பட்டாலும் இந்த மாதம் மீனராசிக்காரங்க அடைஞ்சிருவாங்க. ஓகே. எந்த தொந்தரவும் இல்லாமல் அடைஞ்சிருவாங்க. நான் மீனராசியில கேட்கும் போதே எனக்கு 4 சுகஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவர்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எதிரி வந்து அடங்கி நிப்பான், எதிரி மூலம் லாபம். அதே நேரத்தில் சுகஸ்தானத்துல குரு. அப்ப இவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறது மீனராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். லாபஸ்தானத்துல பரல்கள் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால தொட்டது தொடங்கும். அவ்வளவுதான். முயற்சிகள் அது எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். எடுக்க வேண்டாம், முயற்சியெல்லாம் கூடியே வரும். போய் நான் ஏதாவது அட்டெண்ட் பண்ணல, எல்லாமே தேடி வந்து அப்போ எதிரியா இருக்கிறவனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற கண்டிஷன் வந்துடும். அப்போ நீங்க எதையும் நீங்க தேடி ரொம்பலாம் அலைய வேண்டியதில்லை. அதான் வந்து வழி பிடிச்சி கூட்டு போய் எதை பண்ணிக்க அதை பண்ணிக்கோன்னு எல்லாமே நடக்கும். நல்லதாவே அமையும். சிறப்பாகவே ஓடக்கூடிய. சூப்பர் சார். ஸோ வந்து என்னதான் வந்து முதல் ராசியும் கடைசி ராசியும் தொடக்கத்திலேயே ஒரு நல்லதா அமைஞ்சிச்சு. இப்போ கடைசி ராசி மீனமுக்கும் வந்து இந்த மாதம் நல்லபடியா இருக்கும்னு சொன்னோம். ஒரு மாசம் ஏதாவது ஒரு ராசி 2 ராசி அடி வாங்கும். மற்றபடி இந்த மாசம்னு பார்க்கும்போது ஒரு 2 ராசிக்கு அப்படி இருக்கு. மகரம் தான் அதிகமாக அடி வாங்குறது. கொஞ்சம் மகரம் சார். ஸோ மகரமும் கும்பமும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். முக்கியமா மகரம் வந்து ரொம்ப பார்த்து இருக்கணும் இந்த தை மாதத்துல அப்படின்றதே சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட நேயர்களை எல்லாருமே இது வந்து ஒரு பலனா நல்லா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் எப்படி அமைய போகுதுன்றதை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மிக்க நன்றி சார்.